திமுக தொண்டர்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் உயிருள்ளவரை உறுதுணையாக இருப்பேன். சிகிச்சை பெற்று திரும்பிய அமைச்சர் என் பஞ்சம்பட்டி பிரிவில் பேச்சு. சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும் திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான பெரியசாமி அவர்கள் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வயிற்று வலி காரணமாக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பதை தெரிந்தவுடன் ஆத்தூர் தொகுதி மட்டுமின்றி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மருத்துவமனைக்கு படையெடுக்க வண்ணம் இருந்தனர். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் யாரும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது என வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து கட்சி நிர்வாகிகள் ஒருவித மனவருத்தத்துடன் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருந்தனர். அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பூரண குணமடைந்தார். அதன் பின்னர் மருத்துவமனையிலிருந்து திண்டுக்கலுக்கு வரும்போது தான் பங்கேற்காத கட்சி நிர்வாகிகளின் விசேஷங்களை கேட்டறிந்து கொடைரோடு அருகே திமுக நிர்வாகியும் அமைச்சர் பெரியசாமி அவர்களின் தீவிர விசுவாசியுமான அம்பை ரவி அவர்களின் பெட்ரோல் பங்குக்கு வருகை தந்த போது அதன் உரிமையாளர்கள் அம்பை ரவி, சோனா குவாலிய தத்தா, கார்த்திக் ஆகியோர் அமைச்சருக்கு சால்வை அணிவித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். பின்னர் அமைச்சர் அவர்கள் திண்டுக்கலுக்கு வந்தபோது திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் என் பஞ்சம்பட்டி பிரிவில் ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிள்ளையார்நத்தம் முருகேசன், மேற்கு ஒன்றிய செயலாளர் பாறைப்பட்டி ராமன் தலைமையில் நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அமைச்சரிடம் நலம் விசாரித்தனர். அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் பெரியசாமி அவர்கள் ஆத்தூர் தொகுதி மக்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் நான் உயிருள்ளவரை உறுதுணையாக இருப்பேன் என்றார். அப்போது அங்கிருந்த திமுக தொண்டர்கள் உங்களால் தான் நாங்கள் ஆத்தூர் தொகுதியில் தலைநிமிர்ந்து நடக்கிறோம், நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என வாழ்த்தினர். அப்போது அமைச்சர் உடல் நலக்குறைவு என்பது மனிதருக்கு வரக்கூடியது, நீங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முன்பை விட அதிக அளவில் கழக பணியாற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற அயராது உழைக்க வேண்டும் என கூறியதோடு 2 நாட்களில் தொகுதி மக்களை சந்திக்க வந்து விடுவேன் என்றார். நிகழ்ச்சியின் போது திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர்.